பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு காலையில் சர்ச்சுக்கெல்லாம் போய் கர்த்தரை ஆராதிச்சிங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுச்சிங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய திருச்சபை. நம்ம கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது, ஜெபம் செய்வது, அது ஆண்டவர் இந்த உலகத்துக்கே கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் அதை தவற விட்டுவிடக்கூடாது. கருத்தாக கூடி வந்து நம்மை ஜெபிக்க வேண்டும். நம்ம எந்த சபைக்கு நீங்கள் ஆராதனைக்கு போகிறீங்களோ அந்த சபைக்காக, சபையில் நடக்கிற ஊழியர்களுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். சாத்தான் சபைகளை குறிவைத்து தான் பல காரியத்தை செய்கிறான். தந்திரமாக சபைக்குள்ளே நுழைந்து நன்மை செய்வதைப் போல கள்ளர்களை உள்ளே கொண்டு வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். உண்மையான ஆட்களும் ஆத்தும பாரத்தோடு செயல்படுகிற பலர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர்கள் அவங்க தவறான எண்ணத்தோடு அரசியல் பண்ணுவதற்காகவே சபைக்குள்ளே நுழைந்து சுயநலத்துக்காக செயல்படுகிறவர்களை பார்க்குறோம். அதனால் நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை உண்டாக்குவார். சரி, இந்த நாட்களில் நாம் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற பிசாசனுடைய ராஜ்யம், சாத்தானுடைய கிரிகளை குறித்து தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். என்றால் அவன் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவன். சாத்தான் தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது, பெரிய சேனை வைத்திருக்கிறான். பிசாசனுடைய சேனை அப்படின்னு வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசனுடைய சேனை என்பதாக சொல்லப்படுகிறது. என்றால் அவன் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி, பெருமை கொண்டு எழும்பி கலகம் பண்ணின போது அவனோடு கூட கோடிக்கணக்கான தூதர்களும் கலகம் பண்ணி பிரிந்து போயிட்டாங்க. அப்போ அவன் சாத்தானும் அவனை பின்பற்றி போன அசுத்த ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ், பொல்லாத ஆவிகள் பெரிய கூட்டமாக அவன் ஒரு சேனையாய் செயல்படுகிறான். அது சாத்தானின் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அவன் தன்னுடைய ராஜ்யத்தை மத்திய ஆகாயத்தில் ஸ்தாபித்து அங்கிருந்து கொண்டு உலகத்துக்குள்ளே கிரியை செய்து பலவிதமான தீமையான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவனோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன் நமக்கு விரோதமாய் போராடுகிறான் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவரை பின்பற்றி அவரை சந்தோஷப்படுத்துகிறதுனால, ஆண்டவர் மேலே உள்ள கோபத்தினால தான் நமக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான். நம்ம மேலே கை வைத்தா அது ஆண்டவரை துக்கப்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கினால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும். அதனால தான் நம்மை குறிவைத்து தாக்குகிறான். அதில் அவனுடைய கிரியைகள் ரொம்ப வித்தியாசமானவைகள், பலவிதமானவைகள். அவன் எப்படியெல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படுவான் என்பதை அறிந்து கொள்ளணும். அதான் சாத்தானுடைய தந்திரங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவனுடைய தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக இருக்கணும் என்று எபேசியர் 6 வாசிக்கிறோம். அவனுடைய தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானுடைய உதவி இல்லாமல் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது என்பதாக. சரி, இந்த சாத்தானுடைய செயல்களில் நேற்று தினம் ஒன்று பார்த்தேன் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தில் போய் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவன் தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை சோதிக்கிறக்கு தீமைகளை உண்டாக்கி, நஷ்டத்தை உண்டாக்கி, மரணத்தை உண்டாக்கி, இழப்புகளை உண்டாக்கி பல கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறான். எதற்காக என்றால் அவன் தேவனை துக்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறான். ஆண்டவரை தோல்வி அடைய வைக்கணும்னு சொல்லி சவால் விடுகிறான். ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்முடைய உறுதி சாத்தானை வெட்கப்பட வைக்கிறது, ஆண்டவரை சந்தோஷப்பட வைக்கிறது. இதில் நம்ம அறிந்து கவனமாக இருக்கணும். ஒரு நாள் முறுமுறுத்திடக்கூடாது, ஆண்டவரை கேள்வி கேட்டு விடக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்பட்டு விடக்கூடாது, அவர் மீது வைக்கிற விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். சரி, இந்த சாத்தானை குறித்து அவனுடைய தந்திரங்கள் என்னன்னு அறியணுமானா, ஆண்டவர் இயேசு அவனை குறித்து பல காரியம் சொல்கிறார். அவனுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். அவனுடைய பெயரை நம்ம அறிந்து கொண்டாலே அவன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை, அவனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படி வேதத்தில் அவனை குறித்து இயேசு சொன்ன சில காரியங்களை நம்ம வசனத்தில் வாசிக்கும் போதே நீங்கள் நிறைய புரிந்து கொள்ளுவீங்க. முதலாவது யோவான் 10:10 எடுங்க. வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 இயேசு இந்த சாத்தானை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார் பாருங்க. அது 141 பக்கம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. 10:10 பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும்
அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் என்று இங்கே யார் ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? சாத்தானை தான் சொல்லுகிறார். அவன் திருடன். அவன் எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். 3 காரியம் அவனுடைய கிரியைகள்: திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அவன் என்ன திருடுறான்? வீட்டில் வந்து நம்ம பொண்ணு பொருளை திருடிட்டு போயிடுவானா அப்படின்னு கேட்டா இல்லை. அவன் வந்து ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து கொண்டு கிரியை செய்கிறானா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து தான் அவனுக்கு ரொம்ப கவனம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் அதை உடைக்கணும் என்பதற்கு தான் திருடுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் வந்து பலமாக வித்தியாசமாக தந்திரமாய் கிரியை செய்வான். உதாரணத்திற்கு நம்முடைய சமாதானத்தை திருடுவதற்கு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். ஒரு பாவம் நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டாலே சமாதானம் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா அது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். அந்த சமாதானமாக நம்ம இருந்தால் தான் ஆண்டவரை நேசிப்போம், ஆண்டவர்களை மகிழ்ச்சியாக இருப்போம், சர்ச்சுக்கு போவோம், வேத வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்குள்ள காரியத்தில் ஈடுபடுவோம். சமாதானமே பாதிக்கப்பட்டுட்டுன்னா அப்போ வந்து ஆண்டவரோடு உள்ள உறவு பாதிக்கப்படவில்லை. அதுக்கு என்ன பண்ணுறான்? நம்முடைய சமாதானத்தை திருடுவதற்கு நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவான். அதான் அவனுடைய ஆயுதம். பாவத்தை நுழைய பண்ணி பாவத்தில் விழ வச்சுட்டா சமாதானம் போயிடும். அப்போ சமாதானத்தை திருடுவதற்கு அவன் அதை செய்கிறான். ஒரு குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை திருடுவதற்கு என்ன செய்கிறான்? கணவன், மனைவி, மாமியார், மருமகள், பெற்றோர், பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. சாத்தான் பார்ப்பான், என்னடா இது இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, குடும்பமாக சர்ச்சுக்கு போகிறாங்க, குடும்பமாக ஊழியத்து போகிறாங்க, குடும்பமாக நாங்கள் பிக்னிக் போகிறோன்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்களை மகிழ்ச்சியாக இருக்க விடக்கூடாத. இது ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை, அதை விடக்கூடாத. என்ன பண்ணுறது? இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை திருடணும், அதை அழிச்சிடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? பிரச்சனை உண்டாக்குவது, ஒரு மனதை கெடுப்பது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கணவன் மனைவிக்குள்ளே உண்டாக்குவது, சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்கி மாமியார் மருமகள் சண்டையை பெரிதாக்குவது, குடும்பத்துக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனதை கெடுப்பது. சாத்தான் தந்திரமாக உள்ள நுழைவா. நேச்சுரலாக நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனால் பின்னால் இருப்பது பொருளாத பிசாசு. நம்ம அவனை நினைக்கவே மாட்டோம், ஏன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டான்ல. நம்ம பார்க்குறது மாமியார் தான் பொல்லாதவங்க, இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த மருமகள் தான் பொல்லாத வந்து வாச்சிட்டா, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க, பையனோட சந்தோஷமாக பேசக்கூட விட மாட்டேங்கிறா. அது மாதிரி கசப்பு. எங்கள் எல்லார் ஊர்லேயும் எல்லா வீட்லேயும் தான் அப்பா அம்மா இருக்காங்க, அந்த அப்பாலாம் எப்படி நல்லா இருக்க வச்சுருக்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் எப்படி இருக்காரு, அப்படி பிரச்சனை உண்டாக்குவார். அதாவது நம்முடைய குடும்ப சந்தோஷ மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாத காரியத்தை பிரச்சனை உண்டாக்கி சமாதானத்தை கெடுப்பது, சந்தோஷத்தை கெடுப்பது, சந்தோஷத்தை திருடுவதற்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு மனதை கெடுத்து விடுவது, அதாவது தவறான புரிந்து கொள்ளுதலை உண்டாக்குவது. இதுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் அந்த சாத்தான் தான். அப்போ அவன் திருடன். வீட்டுக்குள்ளே திருடுக்க வருகிறான், நம்ம சந்தோஷத்தை திருட வருகிறான், நம்முடைய பரிசுத்தத்தை திருட வருகிறான், நம்முடைய சமாதானத்தை திருட வருகிறான், நம்முடைய விசுவாசத்தை திருடுவான். ஒரு காலத்தில் நான் இவ்வளோ விசுவாசித்து ஆண்டவர்கிட்டருந்து அதை பெற்றேன், இதை பெற்றேன், அற்புதம் பெற்றேன், இப்போ என்னால் விசுவாசிக்க முடியல. உங்கள் விசுவாசத்தை சாத்தான் திருட வருவான். நீ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்ல, அதை கெடுக்கிறதற்கு அவன் அவிசுவாசம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவான். நீ உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கணும்ல, அதை கெடுப்பதற்கு ஒரு சோர்வின் ஆவியை கொண்டு வருவான், பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு வருவான், ஒரு தாக்குதலை நடத்துவான். உங்ககிட்ட இருந்து சந்தோஷம், சமாதானம், உற்சாகம் எல்லாத்தையும் திருடணும். அதான் அவனுடைய நோக்கம். அவன் திருடன். அப்போ நீங்கள் நடக்கிறத பாருங்கள், எங்கே எந்த உங்களுக்கு பாதிப்பு? சந்தோஷம் பாதிச்சிருக்குதா, சமாதானம் பாதிச்சிருக்குதா, விசுவாசம் பாதிச்சிருக்குதா, ஜெப வாழ்க்கை பாதிச்சிருக்கு, எங்கே ஆவிக்குரிய நிலைமையில் பாதிப்பு உண்டாக்கின்னு பாருங்கள். அந்த பாதிப்பை உண்டாக்கி உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒன்றை சாத்தான் திருடி இருக்கிறான். அது அவன் திருடன். அதான் தந்திரமாய் வந்து திருடனாய் செயல்படும். திருடன் வந்து சொல்லிட்டு வருவான்னு நினைக்கிறீங்க? காலையில் 3 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், உங்கள் பீரோவில் இருக்கிற இதை திருட போகிறேன்னு சொல்லிட்டு வருவான்? வரமாட்டான். உங்கள் வீட்டில் நகை இருக்குது, என்ன இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் அங்கேயும் கள்ளர்கள் வந்துட்டாங்க. இப்போ பல நாட்டு ஆட்கள் வர்றாங்களா? இப்போ
ஒரே நாட்டாட்கள் வசிப்பதில்லை. அகதிகளாக அதை இதுன்னு பல நாட்டு மக்கள் உள்ளே வர்றாங்களா, அதில் கள்ளர்களும் திருடர்களும் வேலை செய்ய சோம்பேறிகள் திருடி திருடி போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டவங்க வாழ்கிறாங்க. பெரும்பாலும் எங்கே திருடுறாங்க தெரியுமா? இந்தியர்கள் வீடாக பார்த்து திருடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்தில் இந்தியர்களுக்கு தான் பயம். அவங்க இந்தியர்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நுழையிறான். ஏன் தெரியுமா? இந்தியர்கள் தான் நகை வச்சுருக்காங்க, கோல்டு வச்சுருக்கிறாங்க. அங்கே ஆஸ்திரேலியாக்காரங்க நியூசிலாந்துக்காரங்கெல்லாம் கோல்டெல்லாம் வாங்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. சும்மா பாசி போட்டிருப்பாங்க அழகுக்கு, அவ்வளோதான். நம்ம ஆட்கள் தான் தங்கமாக வாங்கி வச்சுருக்காங்களா, தங்கத்தில் காப்பு, தங்கத்தில் கம்மல், தங்கத்தில் செயினா. இவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி திருடுனா நிறைய பணம் கிடைக்கும்னு இந்தியர்கள் வீடாக பார்த்து தான் திருடுவான். அவனுக்கு தெரியும்ல, அவனுக்கு தெரியும் இவங்ககிட்ட தான் கோல்டு இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் சாத்தான் திருடன் தானே, அவனுக்கு தெரியும் உங்ககிட்ட எதை திருடணும், எதை திருடனா உங்களை முடக்க முடியும், உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியும், ஊழியத்தை கெடுக்க முடியும் என்று அவனுக்கு தெரியும். அவன் தந்திரமாக உன்னுடைய விசுவாசத்தை திருடுவதற்கு முயற்சி பண்ணுவான், உன்னுடைய பரிசுத்தத்தை திருடுவதற்கு முயற்சி பண்ணுவான், உன்னுடைய அன்பை ஐக்கியத்தை திருடுவதற்கு முயற்சி பண்ணுவான். அவன் திருடன். அப்போ ஒரு சமாதான கேடு வருது, ஐக்கிய கேடு வருது, சமாதான கேடு வருது, இந்த மாதிரி காரியம் நடக்குதுன்னா பின்னால் இருப்பது சாத்தான். அவன் திருடுவதற்கு சில ஆளை தூண்டி விட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிடுவான். அப்போ இதை நீங்கள் அறியணும், சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன. அவன் தெரியாமல் ரகசியமாக செய்கிறக்கான திருடனாக இருக்கிறான். பாண்டு அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். கொல்லுகிறவன் இஸ் எ மர்டரர், கொலை செய்கிறவன், கொன்று விடுவன். நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கொன்று விடுவான். ஒரு வியாதி கிருமியை கொண்டு வந்து ஆரோக்கியத்தை கொன்று விடுவான். நம்ம வீட்டுக்குள்ள அவன் நம்முடைய திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, நான் செத்து போன பெண்ணத்தை போல் ஆயிட்டாங்க, அவ்வளோதாங்க சொல்கிறோம்ல. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. நீங்கள் உற்சாகமாக எழும்பி விடக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடக்கூடாது, சுவிசேஷத்தை சொல்லிவிடக்கூடாது என்று உங்களை கொல்லுவதற்கு பிரயாசப்படுகிறான். உங்களுடைய நம்பிக்கையை கொன்று விடுவான். நீ ஊழியம் செய்து என்னத்தை கண்ட சொல்லுவான். நீ ஊழியம் செஞ்சல, நாள் என்னத்தை கண்ட? உன்னை புரிஞ்சுக்கொள்ள யாராவது இருக்காங்களா, நேசிக்க யாராவது இருக்காங்களா, ரெகுலராக ஹெல்ப் பண்ண யாராவது? பிச்சைக்கார மாதிரி தான் நான் அலைகிற, நாளைக்கு என்ன செய்கிறது, அடுத்த நாள் என்ன செய்கிறேன் நான் அலைகிறேன். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருவான். உங்களுடைய விசுவாசத்தை கொல்லுவதற்கு, தேவனோட ஐக்கியத்தை கெடுப்பதற்கு அவன் கொண்டு வருவான். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ எப்படி இருக்க போறீங்க? அவன் எப்படி ஜெயிக்கிறது? இந்த மாதிரி போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசை எப்படி ஜெயிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். அவன் திருடனும் அழிக்கிறவன். அழிச்சிருவான், குடும்பத்தை அழிச்சிருவான், நம்முடைய சொத்துக்களை அழிச்சிருவான், வருமானத்தை அழிச்சிருவான், வியாபாரத்தை அழிச்சிருவான், வேலையில் வரக்கூடிய வருமானத்தை அழிச்சிருவான். அதுக்கு தான் அவன் தந்திரமாய் செயல்பட. எப்படி உங்களுடைய பிஸ்னஸுக்குள்ளே நுழைஞ்சி அழிவை உண்டாக்கலாம், வேலைக்குள்ளே நுழைஞ்சி உங்களுடைய பொசிஷனை கெடுக்கலாம், உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண வைக்கலாம், அல்லது ப்ரொமோஷனை தடுக்கலாம், எப்படி வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கெடுக்கலான்னு பிளான் பண்ணுவான். அப்போ எல்லாத்துக்கு பின்னால் இருப்பது இந்த சாத்தான். அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அவனுடைய தந்திரத்தை நீங்கள் விளங்கி கொண்டு அவனை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சூழ்நிலை மாறும். நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணி அவனை ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே சூழ்நிலை மாறும், வேலை செய்கிற இடத்துல அந்த அட்மாஸ்பியர் மாறும், எல்லா சூழ்நிலையில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அவனோடு தான் உங்களுடைய யுத்தம். அவன் தான் இவ்வளோத்துக்கு காரணம். உங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வர காரணம் அவன் தான். உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பாதிப்பு வர காரணம் அவன் தான். உங்கள் பிஸ்னஸில் நஷ்டம் இழப்பு வர காரணம் அவன் தான். திருடுகிறான், அவனுடைய ஆசீர்வாதத்தை, லாபத்தை திருடுகிறான். அதுக்கு யாரையோ பயன்படுத்துகிறான், எதையோ பயன்படுத்துகிறான். பின்னால் இருப்பது அவன்தான். அவனை நீங்கள் கரெக்டாக முடக்கிட்டீங்கன்னா ஜெயத்தோடு போகலாம். இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஊழிய பாதையில் கூட. ஏன் சில சொல்லுவாங்க, ஆத்மாவே வர மாட்டேங்குது, எங்கள் சபை வளர மாட்டேங்குது, ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்குது. ஏன்? நீங்கள் ஊழியம் செய்கிற சாத்தம் பார்த்துட்டான், செய்ப்பா, நல்லா செய்ப்பா, ஆத்மாவெல்லாம் கொண்டு பாப்பான்னு சொல்லிட்டு இருப்பான் நான் கை கட்டிக்கிட்டு. ஒரு ஆத்மா என்பது அவன் கைக்குள்ளே வச்சிருக்கிறான். ரட்சிப்புகளை நடத்துவது என்பது அவன் கையிலேருந்து பிடுங்கி எடுப்பது. அப்போ அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா?
சபை வளரட்டும் அப்படின்னு உங்கள் சபையை தொலைக்கிறதுக்கு என்ன உண்டு எல்லாத்தையும் செய்வான். உங்களை முடக்குவதற்கு என்ன உண்டு அதெல்லாம் செய்வான். வீட்டுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குவான், சரீரத்தில் கை வைப்பான், சபைக்குள்ளே ஒரு மனதை கெடுப்பான், போராட்டத்தை கொண்டு வருவான், வரக்கூடியதெல்லாம் தடுப்பான், என்னென்ன உண்டு மேக்சிமம் எல்லாத்தையும் செய்வான். அதுக்கு பின்னால் இருக்கிறது செயல்படுகிற அந்த ஆவி, அவனோட நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்காட்டா நீங்கள் ஊழியத்தில் சாதிக்கவே முடியாது. சும்மா ஆரம்ப ஜபம், முடிவு ஜபம், சர்ச்சுக்காக ஆண்டவர் இந்த நாள் வந்து ஆராதனை ஆசீர்வதியும், இந்த மாதிரி வழக்கமான ஒப்புச்சப்பில்லாத ஜபத்தை வச்செல்லாம் நீங்கள் சாதிக்கவே முடியாது. வைராக்கியமாக எழும்பணும், முழங்கால நிற்கணும். நான் ஜபத்தில் போராடுகிறதை போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் என்று பவுல் சொல்கிறார்ல, போராடணும். 4 விதமான ஆவியை ஆண்டு பவுல் சொல்கிறார் எபேசியர் 6:12, துரைத்தனம் என்கிற ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் ஆவிகள், இதெல்லாம் அந்த போராட்டம் யுத்தம் பண்ணும்ல. அப்போ அதை நீங்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் அறிந்து இருக்கணும். அவனை ஜெயிக்கணுமானா அவனுடைய தந்திரங்கள் தெரியணும்ல. அவன் எப்படியெல்லாம் செயல்படுவான் என்று. அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான். இன்னொன்று பாருங்கள், யோவான் 8:44 இயேசு அவனை குறித்து இன்னொரு காரியம் சொல்றார். யோவான் 8:44, 139 பக்கம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார் சாத்தானுக்கு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பார்த்தீங்களா? இந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்றார். அந்த மதவாதிகள்லாம் வந்து இப்போ மதத்தில் இயேசுவோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்புறம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். டைரக்டாக சொல்கிறார், நீங்கள் பிசாசினால் உண்டானவங்க ஐயா, அதனால தான் இப்படிலாம் நடக்கிறீங்க. கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவங்க இப்படி செய்ய மாட்டாங்க, பிசாசினால் உண்டானவர்கள். இந்த பிசாஸ் என்ன செய்கிறான்னா, ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன், மொத்தத்தில் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசுவான், சொந்தத்தில் எடுத்து பேசுவான், உண்மையே பேச மாட்டான். பொய் 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 எல்லாம் பொய்யா இருக்கும். ஆட்களை பார்த்தீங்களா, சிலர் பொய்யா பேசுவாங்க பாருங்க. பொய் பேசுவார், தனக்கு ஒரு லாபம் கிடைப்பதற்கு பொய் பேசுவார். பொய்யான காரியத்தை திரும்ப 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 பேசி அதை மெய்யாக்குவதற்கு முயற்சி பண்ணுவார். அது சாத்தானுடைய வேலை. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் பேசி ஏமாத்துறவன் பார்த்தீங்கன்னா பின்னால் இருப்பது இந்த ஆவிதான், சாத்தான் தான். அவன் எல்லா இடத்துல, வீட்டுக்குள்ளே இருப்பான், சபையில் இருப்பான், தேசத்தில் இருப்பான், ஆளுமையில் இருப்பான். எல்லா இடத்துல சாத்தான் இந்த மாதிரி ஆட்களை வச்சு பொய் பேச வச்சு அவன் காரியங்களை நிறைவேற்றுவான். அந்த பின்னால் இருக்கிறது ஆவி. அந்த ஆவி கட்டப்பட செபிக்கணும். அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் முடக்கப்பட கட்டப்பட செயலற்று போக நம்ம செபிக்கணும். பொய்யானதை நம்ப வைத்து நம்மை கலங்க பண்ணி விடுவான். அப்போ அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரிங்களா? ஆண்டு சொல்ல சாத்தானை பற்றி, அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பொய் தான் பேசிக்கொண்டே இருப்பான், பொய்யானதை பரவ செய்து கொண்டே இருப்பான். அப்போ இதான் இந்த தந்திரத்தை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். சாத்தானுடைய தந்திரம் உங்ககிட்ட பொய்யானதை நம்ப வைக்கிறதுக்கு என்னோட அதையெல்லாம் அவன் செய்வான். தப்பு தப்பாக அவங்கள கேள்விப்பட வைப்பான். அப்போ மைண்டில் தான் இருக்கும், தப்பு தப்பான சிந்தை தான் இருக்கும். ஒருத்தரை குறித்து தவறாக கேள்விப்பட்டது, அதை குறித்து சிந்தை தான் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த பொய்யை நம்பி ஒருத்தரை பற்றி தவறாக நினைத்து கொண்டே இருப்பீங்க, பொய்யான காரியத்தை நம்பி. சாத்தானுடைய தந்திரமே அதுதான், பொய்யை நம்ப பண்ணுவது. மெய்யான ஒரு கடவுள் இருந்தால் பொய்யான கடவுளை அவன் உருவாக்குவான். மெய்யான ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் பொய்யான தீர்க்கதரிசி அவன் உருவாக்குவான். மெய்யான உண்மையான ஒரு ஊழியக்காரன் இருந்தால் பொய் பேசக்கூடிய ஒரு ஊழியக்காரனை சாத்தான் எழுப்பி பயன்படுத்துவான். இதெல்லாம் எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட்டை உண்டாக்குவான். கர்த்தர் எல்லாத்தையும் உண்மையாக செய்கிறவர், அவன் எல்லாத்தையும் பொய்யாக செய்கிறவன். இவங்க உண்மை தான் பேசணும், சத்தியம் தான் பேசணும்னு சொல்லுவார். அவன் பொய் தான் பேசணும், பேசுகிறதெல்லாம் பொய், செய்கிறதெல்லாம் பொய், அப்படி தான் கொண்டு வருவான்.
கடைசி காலத்தில் இப்போ தீவிரமாக இதான் நடைபெறுகிறார். ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது இந்த பொய்யின் ஆவி, இந்த சாத்தானுடைய கிரியை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது நம்முடைய லைஃப்பில் அனுதின வாழ்க்கையில் அவன் எப்படி வருகிறான்? பொய்யானதை நம்ப வச்சு நம்முடைய உள்ளத்தை சோர்ந்து போக பண்ணிடுவான், கலங்க பண்ணிடுவான். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எல்லா காரியத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த சாத்தான் பொய்யை நம்ப வச்சு நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். இன்னொரு காரியம் சொல்லார் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. யோவான் 14:30 வாசிக்கும் போது இயேசு அவனை பற்றி ஒன்று சொல்லுகிறார். இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சாத்தானை பற்றி சொல்றார், உலகத்தின் அதிபதி இவன், இந்த உலகத்திற்குரிய அதிபதி. பரலோகத்தில் அவனுக்கு இடம் கிடையாது, அவனுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஒரு பூமியில் அதிபதி மாதிரி தன்னை காண்பித்து கொண்டு அலைகிறான். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்குரியது ஒன்று என்கிட்ட இல்லை, அதனால் என்கிட்ட பாய்ச்சா பலிக்காது, ஒன்றும் நடக்காது. பிசாசுக்குரிய ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருந்தால் அதை வச்சு நம்மகிட்ட வருவான். நம்ம வீட்டுக்குள்ளே பிசாசுக்குரிய ஏதோ ஒன்று இருந்தால் அதை வச்சு உள்ளே நுழைஞ்சிருவான். அதனால தான் பிசாசுக்குரிய ஒன்றையும் நாம் கை வைக்காதபடி அல்லது தொடர்பு வைக்காதபடி அவைகளை அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்போது ஆண்டவர் சொல்ல, உலகத்தின் அதிபதி. எப்படிங்க? உலகத்தை உண்டாக்குனது கர்த்தர் தானே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆதியிலே தேவன் பாருங்க வார்த்தையாக இருந்து அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கிற, அவரால் எல்லாமே வேறு ஒன்றாலும் உலகம் சிருஷ்டிக்கப்படலை, அவரால் தான் உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவன் உலகத்தின் அதிபதினு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி அதை ஆசீர்வதித்து மனுஷன் கையில் கொடுத்தார். இது உனக்காக உண்டாக்கப்பட்ட உலகம், நீ தான் இந்த உலகத்துக்கு எஜமான். அதனால் நீயும் உன் மனைவியும் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கிற, பெரிய வீடு வசிப்பதற்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தால், சாத்தான் பார்த்தான், இது என்ன ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துட்டாரே, அது எப்படியா தந்திரமாக பிடிங்கி எடுத்துடணும்னு சொல்லி அவன் தந்திரமாக போய் இந்த உலகத்தை மனுஷன் கையில் ஆண்டவர் கொடுத்தார்ல, மனுஷனை ஏமாற்றி அதை பிடுங்கி கொண்டான். தந்திரமாக பேசி மனிதனை பாவம் செய்ய வைத்து அவன் சாத்தான் உலகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அதனால தான் பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனம் பாருங்கள். 82வது பக்கம் பைபிள் எடுத்துட்டிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள். 4:5-6 வசனம் பாருங்கள். பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே இயேசுவை கொண்டு போய் உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்துகிறான். ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்தி, எங்கூட வாங்க அவனை கூட்டு போய் கொண்டு போய் நிறுத்துகிறான். உலகத்தின் ராஜ்யம் முழுவதையும் ஒரு நிமிஷத்தில் இயேசுக்கு காமிச்சானா பாருங்க. இந்த வனாந்தரத்தில் உயரமான மலையில் இயேசுவை நிறுத்திட்டு இந்த உலகத்தெல்லாம் பாருன்னு ஒரு நிமிஷத்தில் உலகம் முழுவதும் இந்தியாவை காமிச்சிருப்பான், எகிப்தை காமிச்சிருப்பான், பாபிலோனை காமிச்சிருப்பான், ஆப்பிரிக்காவை காமிச்சிருப்பான், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்து கண் முன்னால் காமிச்சிட்டான். அப்போ எவ்வளவு அவனுக்கு வல்லமை இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் இயேசுவுக்கே காமிக்கிறான். அவரால் உண்டாக்கப்பட்ட உலகத்தை அவருக்கே காமிச்சு என்ன சொல்கிறான், இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, திஸ் பிலாங்ஸ் டு மீ. இந்த உலகம் இப்போ எனக்கு சொந்தம், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. யார் ஒப்புவிச்சது? மனிதன் கையிலேருந்து ஏமாற்றி பிடிங்கி எடுத்துக்கிட்ட நீ பிசாசே. மனிதனை ஏமாற்றி வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து அவன்கிட்ட கையிலேருந்து பிடிங்கி எடுத்துக்கொண்ட. உன்ட்டு என்ன மகிழ்ச்சியாக ஆதாம் ஏவாளம் கொடுத்தாங்க? நாங்கள் சந்தோஷமாக கொடுக்கல, ஏமாத்தின்னு எடுத்துக்கொண்ட. பிசாசு ஏமாற்றி எடுத்துக்கொண்டேன்னு சொல்கிறான், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாமே, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். உலகம், பொண்ணு, பொருள், ஆஸ்தி, பதவி
இதெல்லாம் சாத்தானால் தர முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. காசு வேணுமா காசு தருவான், பொருள் வேணுமா பொருள் தருவான், அது மாதிரி உங்களுக்கு பேர் வேணுமா பேர் புகழ் தருவான், பதவி வேணுமா பதவி தருவான். சாத்தானால் ஒரு மனிதனுக்கு பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் செல்வாக்கும் பதவியும் ஒரு மனிதனுக்கு தர முடியும். அதைத்தான் சொல்லி சொல்லி மனிதர்களை ஏமாற்றி வச்சிருக்கிறான் பிசாசு. அதனால் அந்த பிசாசனால தான் இந்த செல்வாக்கு எல்லாம் கிடைச்சதுனால அதை விட்டு வெளியே வர அவனுக்கு பயம். இப்போ ஆண்டவரே சொல்கிறார், பிசாசே சொல்கிறான் பாருங்க, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் தருவேன், எனக்கு யார் கீழ்ப்படிவாங்களோ அவங்களுக்கு நான் தருவேன். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதனால தான் பாருங்களேன், நாங்கள் பக்தியாக இருக்கிறோம், எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு இது கிடைச்சிருக்கு எல்லாம் கிடைக்கும். சமாதானம் கிடைச்சதா, நிம்மதி கிடைச்சதா, பரிசுத்தம் உண்டாச்சுதா, எதிர்காலத்துக்கு ஒருத்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சதா, நான் மரிச்சா பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன், மோட்சத்தில் இருப்பேன், வைகுண்டத்தில் இருப்பேன்னு சொல்ல முடியுதா? இல்லையே. சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, உலகத்தின் அந்த செல்வங்கள், உலகத்தின் ஆஸ்திகள், உலகத்தினுடைய ஆடம்பரங்களை காண்பித்து மனிதர்களை மயக்கி விடுவது. உனக்கு பதவி தானே வேணும், நான் தர்றேன், என்னை பின்பற்று. பணம் தானே வேணும், என்னை பின்பற்று, நான் தர்றேன். ஃப்ராடுத்தனம் பண்ணியாவது என்னை பணம் சம்பாதிக்கலான்னு ஆலோசனை கொடுப்போன்னு பிசாசு. நீதியாக தான் சம்பாதிக்கணும், ஃப்ராடுத்தனம் பண்ணி சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுகிறவர் இயேசு. கலப்படம் பண்ணி கூட நீ சம்பாதிக்கலாம், சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலான்னு சொல்லணும்னு பிசாசு. இல்லை, தப்பு. கலப்படம் பண்ணால் அது சாபத்தை கொண்டு வரும். நேர்மையாக தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறவர் இயேசு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குதே. நான் கடவுள்னு அதை நம்பிக்கிட்டே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்குதுல்ல. நீ குடிக்கக்கூடாது, மனம் திரும்பு, பாவத்தை விடு, பரிசுத்தமாறு, லஞ்சம் வாங்காத, அதை கொடுக்காத, இதுங்க கொடுக்காத, இதை செய்யாத, இந்த கச்சாமச்சானே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணு, குடி வெறி, ஜாலியாரு, சந்தோஷமாறு, எல்லாம் பண்ணு, என்னை மட்டும் வந்து வணங்கிரு போதும். அவ்வளோதான். சாத்தானால் உலகத்தின் மற்ற காரியத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அடிமைப்படுத்துவது. அப்போ அவனுக்கு குறித்து சொல்லப்பட்ட பெயர்களை வச்சாலே அவனை குறித்து அறிந்து கொள்ள முடியும். திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன், மனுஷ கொலை பாதகன், பொய்யன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவன், உலகத்தின் அதிபதி, மனுஷங்கிட்ட உலகத்தை ஏமாற்றி பறித்து கொண்டவன். அதனால தான் அவன் உலகத்தின் அதிபதின்னு இயேசுவே சொல்லுகிறார். என்ன, மனிதன் கையிலேருந்து பிடுங்கிட்டான். இப்போ அதை திரும்ப ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வரணும். அதான் எழுப்புதல். யார் அவன்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க தான் அவன்கிட்ட வாங்கணும். அதுக்கு தான் நம்மை பயன்படு, நீ ஜெபம் பண்ணு, பிசாங் கையிலேருந்து இதை பிடிங்க எடுக்கணும்னு சொல்லி நம்மை ஜெபிக்க வைக்கிறார். நம்ம தானே கொடுத்தா, நம்ம மூலமாக தான் பூமி அவன் கைக்கு போச்சு. இப்போ நம்ம வச்சு தான் அதை ரெக்கவர் பண்ணுறார். ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து, அதான் எழுப்புதல். முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வரும்போது சாத்தானுடைய ராஜ்யம் குறைவுபட்டு முற்றிலும் அவருடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே கட்டப்படும். அதான் சாத்தான பிரயாசப்படுகிறான் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வர. அதான் மந்திரவாதத்தை பெருக பண்ணுகிறான், பெல்லீஸ்வரியத்தை பெருக பண்ணுகிறான், பாவத்தை பெருக பண்ணுகிறான், தவறான நம்பிக்கையை பெருக பண்ணுகிறான், பேய் வணக்கத்தை பெருக பண்ணுகிறான், மனுஷ வணக்கத்தை பெருக பண்ணுகிறான். என்னென்ன விதத்தில் மக்களை வஞ்சிக்கணுமோ எல்லாத்தையும் பெருக பண்ணி பொய்யான செய்திகளை பரப்பி இங்கே போனால் அது கிடைக்கும், இது போனால் அது கிடைக்கும், அங்கே போனால் அவனுக்கு இது கிடைக்கும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பொய்களை சொல்லி அப்படியே மக்களை அடிமைப்படுத்துவது. அதான் பொய்க்கு பிதாவாகிய பிசாசனுடைய காரியம். அதை நம்ம அறிந்து கொண்டு அந்த பொய்யான காரியத்தை விட்டு விலகணும். தேவனுடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அதை ஆண்டவர் விரும்ப. அப்போ சாத்தானும் அவனுடைய தந்திரங்களும் அதை குறித்து தியானித்து கொண்டே ஒரு தந்திரம், சாத்தானுடைய தந்திரங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் வேறு பேர்களை வாசித்து அறியும் போது உங்களுக்கு தெரியுதில்லை. அப்போ இப்போ உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது தெரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? நீ யோசித்து பாருங்க. ஒரு சகோதரர் சொன்னார், அவருடைய சரீரத்தில் ஒரு வியாதி, கேன்சர். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கேன்சர் வியாதி வந்திருக்குது, அதனால் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்னு எல்லாம் ஒழுங்கு பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான இதெல்லாம் குறிச்சிட்டாங்க. அவர் ஜெபிக்க வருகிறார். கேன்சர் டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இப்போ இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க,
நான் ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நீ வந்திருக்கிறேன். அப்போ அவருக்காக ஜெபிக்க கண்ணை மூடும்போது ஒரு ஆவி நிற்கிறாரு. அந்த சரீரத்தை ஒரு ஆவி பிசாசு தாக்கி அந்த கேன்சர் வியாதியை உருவாக்கி இருக்கிறதே ஆவியானவர் காண்பிக்கிறார். அப்போ ஜெபிக்கும் போது நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தில் கேன்சர் வியாதி கொண்டு வந்த பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இந்த மகனை விட்டு உன் கையை நீ எடு. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். குறிப்பாக கருத்தாக அந்த வியாதி கொண்டு வந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கும் போது ஒரு ஆவி வெளியேறி போகிறாரு. அவ்வளோதான். அந்த ஆவி வெளியேறி போன உடனே சரீரத்தில் சுகத்தை உணர முடிகிறாரு. திரும்ப டாக்டர்கிட்ட போனால், என்ன ஆச்சு, எங்கே போனீங்க, எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, என்ன விஷயம், எல்லாம் நார்மலாக இருக்குது, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லை. அப்போ என்ன நடந்தது? இடையில ஜெபித்த போது அந்த ஆவி வெளியேறி போயிற்று. அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, இது ஒரு வியாதின்னு நம்ப வைப்பார். அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இரு, மந்திரம் சாப்பிட்டுக்கிட்டே இரு. ஆனால் பின்னால் இருப்பது ஒரு ஆவி, பின்னால் இருப்பது ஒரு பிசாசனுடைய கிரியை. நம்மை முடக்கி வேதனைப்படுத்தி, சரீரத்தை வேதனைப்படுத்தி, பணத்தை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு அவன் திருடன். நம்முடைய பணத்தை திருடுவதற்கு அந்த வியாதியை பயன்படுத்துகிறான். பார்த்தீங்களா? நீங்கள் இதை புரிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் தினந்தோறும் மிராக்கிள்ஸை நீங்கள் பார்க்கலாம். தினந்தோறும் அற்புதம். சாத்தானுடைய தந்திரங்கள் என்னது என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்க. அவன் பொய் பேசி நம்ப வச்சு அவன் மக்களை அடிமைப்படுத்துகிறவன். பொய்யன்னு பொய்க்கு பேர் திருடுகிறவன். நம்மகிட்ட உள்ள ஆசீர்வாதத்தை திருடுவது, நன்மைகளை திருடுவது, தேவனோடு உள்ள உறவை திருடுவது, அதை அழிக்க பிரயாசப்படுகிறான். அப்போ இதெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? வியாதி, பாவம், கடன் பிரச்சனை, தடைகள், அவமானம், நிந்தை, காரிய வாய்க்கல்ல, மனசோர்வு, டிப்ரெஷன், மன அழுத்தம், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பொல்லாத சாத்தானுடைய கிரியை. ஃபைனல் ஸ்டேஜ் எங்கே கொண்டு வருவான்? டிப்ரெஷன். ஒரு தெய்வ பிள்ளை டிப்ரெஷன்னே சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்க கூட எனக்கு டிப்ரெஷன்றாங்க. எதுக்கு டிப்ரெஷன்? எப்படி வரும்? மன அழுத்தம் எப்படி வரும்? முதல்ல கவலை ஆரம்பிக்கும். கவலை. சாத்தான் கவலை என்கிற விதையை உங்களுடைய உள்ளத்தில் போடுவான். உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, பண தேவை குறித்தோ, ஏதோ ஒரு காரியத்தோ கவலை அப்படியே உங்களுடைய உள்ளத்தில் போட விதையை, அது அப்படியே வளர ஆரம்பிக்கும். தூண்டிக்கிட்டே இருப்பான். தண்ணி ஊற்றுவான் அந்த கவலை வளருவதற்கு. அது பெருகி 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 அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, என்ன செய்கிறது, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன. அந்த கவலை பெருக்க பண்ணுவான். கவலை பெருகி பயமாய் மாறும். என்ன ஆகிறோமோ அப்படின்ற பயம், பயம் கலக்கமாய் மாறும். அப்படியே ஒரு கலக்கமாக இருக்கிற மனசுக்கு என்ன பேடு சொல்லன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் என்ன சொல்லுவான்னா, மறிச்சிரு, டிப்ரெஷன், மன அழுத்தம், அதனால் செத்து போயிரு, உன்னால் மாற்ற முடியாது. சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கை வச்சு கொண்டு வருவான். முதல்ல கவலைன்ற விதையை போடுவான், அதை தண்ணி ஊற்றி வளர்த்துவான், பெருக பண்ணுவான், பயத்தை கொண்டு வருவான், கலக்கத்தை கொண்டு வருவான், அப்புறம் அப்படியே மன அழுத்தத்தை கொண்டு வந்து மரணத்துக்கு நேராக கொண்டு போவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அப்போ அவனுடைய தந்திரத்தை நம்ம அறிந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் மேற்கொண்டு விட்டால் அதுக்கு மேலே அவனால் நம்ம வாழ்க்கையில் அவன் தலையிட முடியாது. ஆரம்பத்திலேயே நீங்கள் கண்டுபிடித்து ஜெபிச்சிடணும். அவங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வேலை ஸ்தலத்தில் நடக்கிறது, ஊழியத்தில் நடக்கிறத கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலசி பாருங்கள், எண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஒன்றா சொல்லி சொந்து போகிறீங்களே, அதை குறித்து என்ன காரியம்னு ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்துட்டிங்கன்னா தெரியாத ஒரு பொல்லாத ஆவி பின்னால் இருக்கிறது என்று. நீங்கள் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சிட்டிங்கன்னா அங்கே சூழ்நிலை அப்படியே தலைகளாய் மாறும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, இதை நீங்கள் செய்யணும் என்பதாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம அதற்காக முக்கியமாக ஜெபிக்க போகிறோம். சில குடும்பங்கள் பாருங்கள், குழந்தை இல்லை, 15 வருஷமாக 4 முறை கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டார்கள். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இப்போ கணவன் மனைவியும் ஒருத்தர் நேசிக்க முடியல, அன்பாக பேச முடியலை. அந்த பாதிப்பு உள்ளத்தில் ஃபைனல் ஸ்டேஜை தற்கொலை பண்ணி செத்துரு. எல்லாம் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, எதுக்கு நீ வாழணும், தற்கொலை பண்ணி செத்துரு. அந்த தூண்டுதலை உண்டாக்குகிறான். நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு
மனதில் பாதிப்பு உண்டாகி, சரீரத்தில் முதல்ல பாதிப்பு வரும், மனதில் பாதிப்பு தான் நம்மளை ரொம்ப பயங்கரமான நிலைமைக்கு கொண்டு போகும். சாத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் கிரியேட் செய்து நம்முடைய மனதில் பெரிய பாதிப்பை உண்டாக்குவான். பாருங்க, அப்படி அந்த குடும்பத்தை ஆனால் ஜெபிக்கும் போது ஒரு அசுத்த ஆவி விலகினது குடும்பத்தை விட்டு. அடுத்த வருஷமே ஒரு குழந்தை கையில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க சாட்சியாக சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தேன், இந்த மாதிரிலாம் நினச்சேன், இந்த மாதிரி தற்கொலை பண்ணலாம் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அற்புதம். அந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட்ட உடனே ஆசீர்வாதம் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை கொடுத்து நிந்தையை மாற்றி மகளை செய்தார். அப்போ உங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் செய்தாலும் திருடனாகிய பிசாசு உங்களுடைய சந்தோஷத்தை திருட காரியத்தை செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க எதிர்க்க வேண்டிய மனிதர்கள் அல்ல, அந்த பொல்லாத ஆவியை. அவனை ஜெயிக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். யூ கேன் ஓவர் கம். நீங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், அவருடைய வேத வசனத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவன் விலகித்தான் ஆக வேண்டும், அவன் ஓடித்தான் ஆக வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஓடி போய்த்தான் ஆகணும். அதனால நீங்கள் பயப்படாமல் அது ஜெபத்தில் நீங்கள் ஜெயிக்கணும். அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க பிசாசினால, சத்துருடைய கிரியைகளினால பாதிக்கப்பட்ட நிலைமையில நிறைய பேர் இருக்கிறீங்க. ஊழியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய பாதிப்புகள். அதனால இந்த நாளில் நம்ம ஜெபிக்கணும். சாத்தானால் உண்டான பாதிப்புகள் எல்லாம் விலகணும். இன்றைக்கு நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயம் எடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர்களோடு பேசு. அவன் திருடன், ஏமாற்றுகிறன், பொய்யன். நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் இயேசு ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுடைய இரத்தத்தை பயன்படுத்துங்க, வசனத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீங்க. அதான் ஆண்டவோடு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். கருத்தாக ஜெபிக்கணும், ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, அல்லது அப்படியே அமர்ந்து கொண்டு கண்களை மூடி கருத்தா அந்த வசனத்துக்கு நேராக இருதயத்தை திறப்புங்க. சாத்தான் அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் மனுஷ கொலை பாதகன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன். அவன் பொய்யிலிருந்து எடுத்து பேசி பொய்யானதை நம்ப பண்ணுகிறவன், பொய்யான காரியத்தை பரவ செய்கிறவன். அவன் பொய்யன், அவன் உலகத்தின் அதிபதி. உலகத்தை ஏமாற்றி மனிதர் கையிலிருந்து பிடுங்கி கொண்டான், சாபத்துக்குள்ளாக்கி விட்டான். அந்த காரியெல்லாம் மாறணும். இப்போ ஜெபிக்கணும், இப்போ ஜெபிக்கணும். முதலாவது, என் மகனே, என் மகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிற ஆவிகள், ஆவியிலே கழிகுற முடியாதபடி முடக்குகிற ஆவிகள், நீ வேதத்தை தியானிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், ஆலயத்திற்கு தேவ சமூகத்தில் செல்ல முடியாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், பொல்லாதவனுடைய கிரியைகளை அதட்டி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிங்க, ஜெபிங்க. எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இரத்தத்தின் வல்லமையினால் ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இன்றைக்கு ஜெயம் எடுக்கிறேன். பொல்லாதவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. இப்போ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாவ ஆசையை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஜெபிங்க. வாலிப தம்பி, ஜெபம் பண்ணி நீ ஜெயம் எடுக்கிறாய். பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள், கடிந்து கொள். பொல்லாத சாத்தானை நான் இயேசுவுக்கு சொந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம். உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல 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 ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு ஒரு வெற்றிய நாள், நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டிய நாள். ஆண்டு சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும், நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பதாக. இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஜெயம் எடுக்கிறீங்க. விரோதம்
விரோதமாய் எழும்புகிற ஆவிகள், பாவத்திலே விளைத்தழுகிற சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்படட்டும். கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும், வெல்லகட்டும், வெல்லகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுபாவங்களை பாவத்துக்குள் ஆக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் முடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இப்பொழுது சரீரத்தில் விடுதலைக்காய் என் நெஞ்சு பகுதியில் கை வைத்துக் கொள்ளுங்க. என் சரீரம் தேவனுடைய ஆலயம். இதில் வியாதியை கொண்டு வர சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். என் சரீரத்தை விட்டு உன் கையை நீ எடு. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ள வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்லதான் விடுதலை ஜெயம் உண்டாகும். வாய் திறந்து சொல்லு மகளே, சொல்லு மகனே. இயேசுவின் நாமத்தை பொல்லாத சாத்தானே உன்னை எதிர்க்கிறேன், உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். என் சரீரத்தை விட்டு உன் கையை நீ எடு. இந்த வியாதியை எடுத்துக்கொண்டு விலகி பொல்லாத ஆவியே. கேன்சர் வியாதியை எடுத்துக்கொண்டே வெளியேறு. ஆஸ்துமா வியாதியினை எடுத்துக்கொண்டே வெளியேறு. இனி இந்த சரீரத்தில் நோய்களை கொண்டு வரவனுக்கு அதிகாரம் இல்லை. நான் இயேசுவுக்கு சொந்தம். என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். உன்னை கடிந்து கொள்கிறேன். மரண வியாதிகள் வெல்லகட்டும். கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற முடக்கு வாதத்தின் ஆவிகள் வெல்லகட்டும். இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும். ஜெயம் உண்டாகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். ஆஸ்துமா வியாதிகள் வெல்லகட்டும். தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். நீங்க சொல்ல சொல்ல ஜெயம் உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை திருடுகிற பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். குடும்ப சமாதானத்தை திருடுகிறவனே, குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே, ஒரு மனதை கெடுக்கிற சாத்தானே, ஐக்கியத்தை கெடுக்கிற சாத்தானே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குற பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விலகி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் என்னையும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவனுக்கு அதிகாரம் இல்லை. இதோ பொல்லாத ஆவியின் மீது ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இன்றைக்கு நான் வெற்றி எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்ல சொல்ல ஒரு விடுதலை உண்டாகிறது, மாற்றம் உண்டாகிறது. உங்களுடைய சரீரத்திற்குள்ளே மாற்றம் வருகிறது, மனதிலே மாற்றம் வருகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வத்தை தடுக்கிற பிசாசே, உன் கையினை எடு என்று உன்னை கடிந்து கொள்கிறேன். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். என் கர்ப்பத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவாராக. சொல்லுங்க சகோதரி, அந்த இடத்துல கை வைத்து சொல்லுங்க. இப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்க. தடை பண்ணின ஆவிகள் விலகி கொண்டிருக்கிறது. பொருளாதார சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாள், வெற்றியின் நாள். இதுவரை ஜெபித்து ஜெபித்து கிடைக்கலன்னு சொந்த போனீங்களே, இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்றீங்க இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எழுந்து போன குழந்தை செல்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. கடன் பிரச்சனை கொண்டு வருகிற பிசாசே, உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபிங்க ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாம் விலகட்டும், மன அழுத்தம் எல்லாம் விலகட்டும். டிப்ரெஷனை கொண்டு வருகிற பிசாசே, உன் கையை எடு என்று உன்னை கடிந்து கொள்கிறேன், கடிந்து கொள்கிறேன். குழப்பத்தை, பயத்தை, மனதிலே வேதனை கொண்டு வந்து டிப்ரெஷனை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்கிறேன். சொல்லுங்க, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க விடுதலை. நீங்க வாயை திறந்து சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பிசாசு விலகட்டும். டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவி விலகட்டும். நஷ்டத்தை, இழப்புகளை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். வீண் செலவுகளை உண்டாக்குற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வீண் செலவுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு மாற்றம் இன்று முதல் வருமானத்தில் உண்டாகட்டும், வருமானத்தில் உண்டாகட்டும். வருமானத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். நியாயமாய் வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் வரட்டும். இழந்து போனது எல்லாம் திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். நன்மைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஆத்மாவை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சபை வளரக்கூடாதபடி முடக்க நினைக்கிற பிசாசின் வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். சபையின் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குற ஆவிகள், சபையின் சாட்சியை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இன்று முதல் சபைக்குள்ளே ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் வாய்க்கட்டும்.
மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வலதுகரம் உயர்த்துங்க, வாய் திறந்து, இயேசுவே எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தந்திரங்களை விளங்க பண்ணி அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ள கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அவனை ஜெயிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்று முதல் ஆவிக்குரிய மாற்றத்தையும் இன்று முதல் ஆசீர்வாதமான நன்மைகளை காணும்படியாய் அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் ஜெயம் கொடுத்து விட்டீர், விடுதலை கொடுத்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் மாற்றத்தை காணட்டும். சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயித்து மேற்கொள்ள ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்து நடத்தும். இன்று முதலே மாற்றத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஜெபம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து விட்டார். உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் என்னென்ன காரியத்தை தடுத்து வச்சிருந்தான், முடக்கி வச்சிருந்தான், திருடி வச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து விட்டான். இன்றிலிருந்து ஒரு மாற்றம், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வரும். எல்லாம் அந்த தரித்திர நிலைமைகள் மாறும், சாபக்கட்டுகள் நீங்கும். அதில் கிரியை செய்த ஆவியனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறது. இதோட முடிஞ்சிடல, இன்னும் சில முக்கியமான காரியம் இருக்குது. கடைசி காலத்தில் கிரியை செய்கிற சில ஆவிகள், அவைகளை குறித்து வருகிற நாட்களில் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். இதே மாதிரி குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்திலெல்லாம் ஜெபிங்க. இப்போ நம்ம எவ்வளோ காரியத்தை அறிந்து ஜெபிச்சலாம், அதே மாதிரி காரியங்களை அறிந்து தெரிந்து கொண்டு ஆவில நிரம்பி ஜெபிக்க பெரிய வெற்றிகளை காண்பீங்க. சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகி இருப்பதாக விசுவாசிங்க. இன்று முதல் மாற்றத்தை காண்பீங்க. மறுபடியும் நாம் சந்திக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவான காரியத்தை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.